2 நாள்ல பேசுவோம், உட்கார்ந்து விரிவா 2 நாள்ல எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். டெல்லி செல்கிறார். என்ன சொல்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுகிறது. நம்முடைய செய்தியாளர் சதீஷ் முருகன் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். சதீஷ், நீங்க அங்க இருந்திருப்பீங்க ஸ்பாட்ல. நாங்க வீடியோல பார்த்தது மட்டும்தான் சொன்னாரா, தனியா உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னாரா? தேர்தல் சமயத்திலுமே இதேதான் அவர் சொல்லியிருந்தாரு. தேர்தல் முடிந்ததுமே நம்ம அனைவரும் உட்கார்ந்து என்னுடைய தகவல் கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கும் தெரியும் அந்த இது தொடர்பாக, அதாவது அப்பொழுதே அவர் அதிருப்தியில் இருந்தது. பிரச்சாரத்திற்கு முறையாக வரவில்லைன்னா அவர் பிளான் பண்ணபடி அவர் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பா அவர் போட்டியிடல அப்படின்றத அவரே அறிவிச்சு கடிதம் கொடுத்தது போன்ற எல்லா விஷயங்களுக்குமே அவர் நான் எலெக்ஷன் முடிஞ்சிருட்டோம், ரிசல்ட் வந்துருட்டோம், நான் பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அதேதான் இன்றையும் சொல்லி சென்றிருக்கிறார். டெல்லியில முக்கிய தலைவர்கள், அதாவது மூத்த தலைவர் கட்சியினுடைய டெல்லி மேலிட தலைமையை அவர் சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். நாம் காலையிலிருந்து பார்த்தது போல கட்சியில பல்வேறு இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அவர் அதிருப்தியில இருந்தது தற்போது முன்னாடியே வெளிப்படையா தெரிந்தாலும் தற்போது வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது. அதற்கான காரணம், தேர்தலுக்கு பிறகாக இவர்கள் நடத்திய ஆய்வு கூட்டத்துல தன்னுடைய கருத்துக்கு அவர் பகிர்ந்திருக்கிறாரு. எதனா எங்கெல்லாம் நம்ம தவறு செய்திருக்கோம் அப்படின்றத ஒட்டி அவருக்கு கருத்து பதிவு செய்திருந்தார். அதே போல இந்த தேர்தல் தோல்வி, அதாவது பாஜக அடைந்த தோல்வியை ஆய்வு செய்வதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பயணம் சென்று அந்த ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னப்போ, அண்ணாமலைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு மதுரையும் தேனி மாவட்டம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த பகுதிகளுக்கு அவர் செல்லவில்லை என்பதுதான் கட்சியினர் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. தொடர்ந்து அவர் ஏற்கனவே, அதாவது தேர்தல் சமயங்களிலுமே அவருக்கு கட்சி வேலைப்பாடுகளை பெருசாக ஈடுபடவில்லை அதிருப்தியின் காரணமாக என்று கூறப்பட்டாலும், பிறகு RSS தலையிட்டு, கட்சி மேலிடம் தலையிட்டு அவர் தொடர்ச்சியாக பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டார். எனினும் தற்பொழுது அவர் டெல்லி செல்லக்கூடிய சூழல்ல அவரை சமாதானம் செய்வதற்கான முயற்சிகள் என்பது இது முதல் முறை அல்ல. தொடர்ச்சியா நமக்கு தெரிஞ்ச ஒரு 3வது முறையான முயற்சியாக இது இருக்கலாம். ஏனென்றால் அவர் மாநில தலைவர் அவர் பதவி விலகியது, அதனுடைய பின்னணி போன்ற எல்லாமே அவருக்கான எதிரான ஒரு நிலைப்பாடு கட்சியிலிருந்து வந்ததாக தான் அவர் கருதுகிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு, அதாவது தேசிய அளவில் ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கும் என்ற உத்தரவாதம் ஏற்கனவே வழங்கப்பட்டு, அவர் அதற்கப்புறம் இதே போன்று டெல்லி பயணம் ஒன்று மேற்கொண்டால், ஆனால் அப்போது மேற்கொண்ட போது அதிருப்தி காரணமாக சென்றார். அதற்கு பிறகாக வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி மேடையில் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது நமக்கு நினைவு இருக்கும். ஆனால் தற்பொழுது அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நம்ம ஏற்கனவே காலையிலிருந்து பதிவு செய்து வரக்கூடிய சூழல்ல, அண்ணாமலை மற்ற மாநில தலைவர்கள் இருந்தார்கள் பாஜகவில், ஆனா அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸோ இல்ல தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழுவோ கிடையாது. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக அவர் மாநில தலைவராக இருந்த போதும் சரி, பதவி விலகிய போதும் சரி, அவருக்கான ஒரு குழு, ஒரு கூட்டம் என்பது தொண்டர்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. அது அவங்க ஆக்டிவா வச்சிருக்காங்க. அது அண்ணாமலையும் ஆக்டிவா வச்சிருந்தாரு. அவர்களையும் ஒரு அழைத்து பேசியிருக்காரு. அவர்கள் சார்பில் அண்ணாமலையை உயர்த்தி பிடிக்கும் வகையில போஸ்டர் ஓட்டுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலை, இந்த பின்னணியில தான் அவர் கட்சி தொடங்குகிறார் என்கிற ஒரு தகவல் என்பது கசிவிடப்பட்டிருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலுடைய உண்மை, அதாவது உடனடியாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா என்கிற அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இல்லை அப்படின்ற தகவல் தான் வருது. கட்சி ஆரம்பிப்பதற்கான தகவல்களை பொறுத்தவரையில அவர் அதற்கான முன்னோட்டம் ஈடுபட்டிருக்காரு, ஆய்வு செஞ்சிருக்காரு போன்ற விஷயங்கள் வந்தாலும் கூட தற்போது மீண்டும் அவரை தலைமை சமாதானம் செய்வதற்காகவே அழைத்திருக்கிறார்கள். அதாவது இவர் டைம் வாங்கி போயிட்டு இருக்காரு. டெல்லியில யாரு சந்திக்க போறாரு சதீஷ், அதுல பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அபிஷியலா பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய தலைவர் நதீம் சந்திக்கணும். அதை தவிர்த்துட்டு கட்சி விஷயங்களை பொறுத்த வரையில ஒரு ப்ராப்பரான ஒரு புரோட்டோகால் இருக்க ஆளியாருன்னு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தேசிய செயலாளர் தான். அதை தாண்டி அமித்ஷா அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. அமித்ஷா தான் தொடர்ந்து அண்ணாமலையை சமாதானம் செய்து வைக்கக்கூடிய அந்த சூழல், அந்த விஷயங்களை ஈடுபட்டு வந்தார் என்பது கடந்த காலங்களில் நடந்த ஒரு விஷயம். அதே போலதான் தற்போது நடைபெறும் என்கிற தகவல் வெளியாகிறது. எனினும் இவருடைய கட்சி ஆரம்பிக்கிற வேலைகள் மற்றும் கட்சி சார்ந்த விஷயங்களை இவர் தனியாக தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் என்கிற தகவலும் ஒருபுறம் வெளியாகி வருகிறது. எதுவாக இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி அவர் பிறந்த நாள். ஜூன் 7ஆம் தேதி ஒரு கூட்டம் வைத்திருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. அதாவது தனது ஆதரவாளர்களுடன் ஒரு கூட்டம் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது இஃப் கேஸ் பாசிபிள் மாதிரி அவங்க போனா அங்க என்ன நடக்குதுன்றத பொறுத்து அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா அந்த கூட்டம் நடக்க வாய்ப்பு இல்லை. அதாவது சமாதானம் ஆயிட்டாருன்னா, சமாதானமாகவில்லை, தன்னுடைய பதவி விலகலுக்கு உறுதியா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல ஜூன் 7ஆம் தேதி தனது ஆதரவாளருடன் ஒரு கூட்டம் கூட
அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. Okay. எனவே இந்த டெல்லி பயணத்துக்கு பிறகுதான் அவருடைய அங்க என்ன நடக்குது, அதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு என்பது போன்ற விஷயங்கள் தெரிய வரும். சதீஷ், அப்போ 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், 2 நாள்ல சொல்றேன் எல்லாமேன்னு சொல்றாரு. அப்போ எது எப்படி பார்த்தாலும் ஜூன் 4 அன்னைக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கலாமா? ஒண்ணு நான் பிஜேபியில தான் இருக்கேன், நான் தொடர்றேன்ற அனௌன்ஸ்மெண்ட், இல்ல நான் வெளியே போறேன்ற அனௌன்ஸ்மெண்ட், இல்ல நான் அடுத்து என்ன செய்ய போறேங்கிற ஏதோ ஒரு தெளிவா 4ஆம் தேதி சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஜூன் 4ஆம் தேதி நம்மை போலவே அவரது ஆதரவாளர்கள் மிக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அதற்கான காரணம் அவரது ஆதரவாளர்கள் போலவே பலர் பாஜகவுல இந்த தோல்வியை அடுத்து சிறிது அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் கட்சியினுடைய தலைமையில என்கிற அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நகருது. அவருடைய ஆதரவாளர்கள் அவர் எப்போதுமே அவர் கூட இருக்காங்க. பிளஸ் இவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இவர் இருந்து நடத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிற கட்சி தொண்டர்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிலரும் இதுல இவர் பின்னாடி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில அவர்களும் இந்த அவருடைய அறிவிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தெரிவித்தது போலதான் சமாதானம் ஆயிட்டாருன்னா எல்லாமே ஒண்ணும் இல்ல, அவருக்கு பார்ட்டியில கண்டினியூ ஆக போறான்ற சிக்னலை கொடுத்துருவாரு. இல்ல அப்படின்ற பட்சத்துல அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கான விஷயங்களை தனியா ரெடி பண்ணிட்டு வராருன்றதுதான் இப்ப தற்போது நம்மளால சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாலும் இப்ப உடனடியாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற தகவல் தான் சொல்லப்படுகிறது. நன்றி சதீஷ், விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.